இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்கெல்லாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.3 உள்ள 2வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 52 இருக்குது. எக்ஸ் ஆனது மட்டு 17 கீழ் 13 ஒருங்கிசைவாக உள்ளது எனில் 7x - 3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும்? இப்போ எக்ஸ் ஆனது மட்டு 17 கீழ் 13 ஒருங்கிசைவாக இருக்குது எனில் 7x - 3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் உள்ள எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி 7x - 3 எந்த நம்பரோட ஒருங்கிசைவாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை x - 13 ஒருங்கிசைவு 0 மட்டு 17ன்னு எழுதலாம். x - 13 அப்படிங்கிறது 17 மடங்காக இருக்கணும். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா, எக்ஸோட மதிப்பை நம்ம 30 அப்படின்னு எடுத்தோம்னா 30 - 13 17. அப்போ 17ஓட மடங்காக தான் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு 30ன்னு எடுக்கலாம். 30க்கு கீழே உள்ள நம்பரை எடுத்தால் குறையெண்ணா வரும். 30ங்கிற நம்பர் தான் 17ஓட மடங்காக இருக்குது, அதனால் 30 அப்படின்னு எடுத்துருக்கோம். எக்ஸோட மதிப்பு 30. இப்போ 7x - 3 நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 7x - 3 அப்படின்னா 7 × எக்ஸோட மதிப்பு 30 - 3 7 3 21. இந்த 0 -3னா 207. இந்த 207 அப்படிங்கிற நம்பர் எந்த நம்பரோட ஒருங்கிசைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மட்டு 17க்கு. நம்ம என்ன செய்யணும்னா 207 - y மதிப்பு 17 மடங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஒய்யோட மதிப்பை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஒய்யோட மதிப்புக்கு நம்ம 1ன்னு கொடுத்தோம்னா 206ன்னு வருது. 206 17 மடங்கு கிடையாது. 2ன்னு கொடுத்தா 205ன்னு வரும். 207 - 2 205. இதுவும் 17ஓட மடங்கு கிடையாது. இப்போ ஒய்யோட மதிப்பை 3ன்னு கொடுத்தோம்னா 207 - 3 = 204. இப்போ இந்த 204ங்கிறது நமக்கு 17 மடங்காக வருதான்னு பார்ப்போம். ஒரு 17 17 மிச்சம் 3. இந்த 4 கீழே இறக்கி வச்சோம்னா 2 17 34. அப்போ ஒய்யோட மதிப்பு 3ன்னு நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு 17ஓட மடங்காக வருது. இப்போ நமக்கு ஆன்சர் ஒய்யோட மதிப்பு 3. ஆன்சர் 7x - 3 ஆனது எந்த எண்ணோட ஒருங்கிசைவாக இருக்கும் அப்படின்னா 3 என்ற எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும் அப்படின்னு. 7x - 3 ஆனது அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் 3வது கொஷின் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.